டேமுக்கு தெர்மாக்கோல் போடுங்க, போடாம போங்க. கடலுக்கு தார்ப்பா விரிங்க இல்ல விரிக்காம போங்க. சன்னுக்கு சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணுங்க இல்ல அப்ளை பண்ணாம போங்க. ஆனா எங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷன்லயும் பஸ் ஸ்டாண்ட்லயும் சிசிடிவி கேமரா போட்டு ஆகணும். நுங்கம்பாக்கத்துல சுவாத்தி படுகொலை நடந்து 10 மாசம் ஆச்சு. 10 மாசத்துல ஒரு குழந்தை பிறந்து குவாக்குவான்னு கத்தவே ஆரம்பிச்சிடும். ஆனா இன்னும் நீங்க சிசிடிவி கேமரா போடாம இருக்கீங்க. வரீங்களா எங்க ஏரியா வந்து பாக்குறீங்களா? பாத்திர கடை, ஃப்ரைட் ரைஸ் கடை, இங்கெல்லாம் இன்னும் அழகா இருக்கு தெரியுமா சிசிடிவி கேமரா. ஃப்ரைட் ரைஸ் கடையில மாஸ்டர் அப்படின்னா டப்புன்னு இந்த கடை எடுத்துட்டு வரும். கடைக்கு நேரம் ஒரு சிசிடிவி கேமரா. இந்த சைடு திரும்பி பாத்தீங்கன்னா அந்த கல்லால ஒண்ணு, அந்த சைடு திரும்பி பார்த்தா வேலை செய்யற பசங்களுக்கு ஒண்ணு. இப்படி எல்லாம் ஏன்டா ஏன் கால் பண்றேன். இப்படி எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ற மாதிரி சிசிடிவி கேமரா இருக்குது. ஃபுல்லா பிரியாணி சாப்பிட்டு என்ன இதுல பீஸே இல்ல அப்படின்னு ஏதாவது ஒரு வந்து கேரக்டர் சொல்லிச்சுன்னா டக்குன்னு காட்டுவாங்க 5 பீஸ் இருக்கு சிசிடிவி கேமரா பாருங்க. அந்த அளவுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கு. ஒரு ஃப்ரைட் ரைஸ் கடை, பாத்திர கடையிலே இவ்வளவு சூப்பரா சிசிடிவி கேமரா இருக்கும்போது எங்க பாதுகாப்புக்காக நீங்க சிசிடிவி கேமரா வைக்க கூடாது? ஃபண்டுல அப்படின்னு நீங்க சொல்லவே முடியாது. ஏன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி டெல்லி நிர்பயா கேஸ்ல பெண்களுடைய பாதுகாப்புக்காக 1000 கோடி ஒதுக்கி வச்சிருக்கீங்க. அதை பதுக்கி வைக்காம 5 வருஷமா செலவழிக்காம இருக்கீங்களா? இதுக்காக செலவழிக்கலாம்ல. ஏன்பா என்ன பத்திரமா இருக்கு சேவிங்ஸ் காமன் மேன். ஹலோ 100-200 மாதிரி செலவு பண்ண முடியாது. 1000 கோடி பாரு இருக்கு. உடனே செலவழிக்க முடியாதா? முடியாது. இப்ப கேஷ்லெஸ் இந்தியாவுக்கு மார்க்கெட்டிங்க்கு 93 கோடி பட்ஜெட் ஒதுக்கி அடுத்த நாள் காலையிலேயே செலவழிச்சிங்க. அதே மாதிரி லாட்டரி, லக்கி டிரா, கேஷ்லெஸ் இந்தியாவை ஊக்குவிக்கிறதுக்காக 340 கோடி ஒதுக்கி உடனே செலவழிச்சிங்க. இதை மட்டும் ஏன் 5 வருஷமா செலவழிக்காம? யாருக்காக? அது உங்களுக்காக. டிஜிட்டல் இந்தியா நீங்க நல்லா இருக்கணும்ன்றதுக்காக உங்க சேவிங்ஸ்க்காக நாங்க பண்ணதுங்க. நாங்க உங்களுக்காக இந்த சேவை அது. சரி, இப்ப ரயில்வே ஸ்டேஷன்ல சிசிடிவி கேமரா வைக்காத நீங்க கலர் கலரா ஆட் போடுறதுக்கு டிவி மட்டும் வச்சிருக்கீங்க. அந்த டிவில விளம்பரம் போடுறீங்களே, அந்த விளம்பரத்தை நாங்க ஆன்னு உட்காந்து பாத்துட்டு இருக்கோமே, அந்த டைம்ல யாரா எங்களை ஏதாவது பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா சிசிடிவி கேமரா இருந்தா அதான் பார்க்க முடியும். இப்போ உங்க வீட்டுக்கு சொந்தக்காரங்க வராங்க, வந்தாங்கன்னா பிடிக்கலாம் கூட வாங்க 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 உங்களை பத்தி தான் பேசிருந்தோம்னு சொல்லிட்டு வீட்டுல சோஃபால உட்கார வைப்பீங்க. வீட்டுல இருக்கிற சோஃபா முக்கியமா இல்ல இந்த வீட்டுல இருந்து நீங்க வெளியே போகும்போது போட்டு போற பூட்டு முக்கியமா? சோஃபாவா பூட்டா? சோ அதனால இன்னொரு சுவாதிக்கு நடக்கிறதுக்கு முன்னாடி வரும் முன் காப்போம், வந்த பின் பாப்போம் அப்படின்னு நீங்க சொல்ற மாதிரி எங்களுக்கு கேக்குது. கொஞ்சம் தான் பார்த்து செய்யுங்க.